வணக்கம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி துறையில் 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் முதல்வர் விஜய் வழங்கினார். வாகன பதிவில் சிறப்பு எண் பெறுவதற்கான கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு திட்டம் வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டது. நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது ஒரே ஒரு வழக்கு போட்டிருந்தால் விஜய் அரசியலை விட்டே ஓடியிருப்பார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். அமோனியா வாயு கசிவு விபத்தில் மேலும் ஒரு பெண் தொழிலாளர் உயிரிழப்பு. இறப்பு எண்ணிக்கை 9ஆக உயர்வு. திருச்செந்தூர் கோவிலில் அபிஷேக சிறப்பு தரிசனம் உள்ளிட்ட கட்டணங்களை பல மடங்கு உயர்த்த முடிவு. ஜூலை 7ஆம் தேதி வரை ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என அறிவிப்பு. மாநில தலைவர் பதவியில் தொடர வேண்டாம் என என்னுடைய உள் மனசு சொல்கிறது. செல்வ பெருந்தகை கருத்து. முதல்வர் விஜய் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பதிவு. ராயக்கோட்டை திமுக நிர்வாகி அரியப்பன் நள்ளிரவில் கைது. திருச்சி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு விற்பனையை முறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் அருண்ராஜ் தகவல். சட்டப்பேரவையில் தந்தையை தேடுகிறேன் என முதல்வர் கூறியது ஏற்புடையது அல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விமர்சனம். நீட் போட்டித் தேர்வு பயிற்சி என்பது ஊழல் தொழிற்சாலையாக மாறியுள்ளது. காங்கிரஸ் MP சே ஜோதிமணி குற்றச்சாட்டு. நம்மை பிடித்தவர்களுக்கு நாம் செய்யும் எல்லாம் பிடிக்கும் என நினைப்பது முட்டாள்தனம். நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. இனி வாரம் 2 நாள் பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் முகாம்களை நடத்த வேண்டும். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.